இறால வாங்கிட்டு போனாலே கிளீன் பண்றதுக்கே 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய நாள் நான் இறால் வாங்காமே வந்திருக்கேன். ஆனா எனக்கு இறால் சாப்பிடறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது தொக்கா இருந்தாலும் ஓகே, 65 இருந்தாலும் ஓகே. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு அப்படிதான் கனெக்ட் ஆகும். லேட்டஸ்ட் பார்ட் என்னன்னா இந்த மாதிரி நரம்பு எடுத்து கிளீன் பண்றதா. எப்படியும் ½ an hour ஆயிடும். இந்த மாதிரி டைம்ல மட்டும் தான் குழந்தைய நான் வச்சுக்கிறேன், நீ கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது செம கோவமா வரும். அதுக்கு தகுந்தாப்லயே செழியன் வந்து என்கிட்ட வராம நான் அப்பா கிட்டே இருக்கேன். சோ செழியனுக்கு ஒரு 4 இறால் மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டேன். செழியனுக்கு நான் எப்படி இறா கொடுத்தேன்ற லிங்க் கீழே இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நிறைய நாள் எனக்கு எங்க அம்மா அப்பா கையில பொறாமையா இருக்கும். சண்டே மீன் எடுத்துட்டு வந்தோம்னா மீனை அம்மியில அரைச்சு குழம்பு வச்சு வறுத்து எடுப்பாங்க. ஜாலியா சிரிச்சுக்கிட்டே பண்ணுவாங்க. ஆனா ஒரு இறாவை வெறும் இறா தொக்கு மட்டும் பண்றதுக்குள்ள என் மூஞ்சில அவ்வளோ எக்ஸ்பிரஷன் மாறி 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 வந்துட்டு போச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு இறா தொக்கு தான். நம்ம தக்காளி தொக்கு செய்வோம் இல்லையா, அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டுட்டு இறாவை போட்டுட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்கு இறாவை குக் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரா ரெடி ஆயிடும். என்னென்ன ஸ்பைசஸ் ஆட் பண்ண அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியான இறா தொக்கு ஃபைனலா ரெடி பண்ணி செழியனுக்கு ஊட்டி விட்டுட்டு நானும் வரணும். மத்தியானம் லஞ்ச் சாப்பிடும் போது டைம் 3:30 ஆயிடுச்சு.